மாணவர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த வகுப்பில் இயல் 4 அதில் உள்ள இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் என்ற பாடப்பகுதியின் ஒரு பகுதியை நாம் கற்றுக்கொண்டோம். அதனுடைய சுருக்கமாக, இயந்திரமில்லாத மனித வாழ்க்கையை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இன்று தொழில்நுட்பம் நம்மை சூழ்ந்துள்ளது என்றும், இணையத்தினுடைய பயன் எவ்விதமாய் மனித வாழ்வுக்கு பயன்படுகின்றது என்பதை குறித்தும், நம்முடைய நேரத்தையும் சமயத்தையும் வீணடிக்காது நாம் தேவையானவற்றை இணையத்தின் மூலம் பெற்றுக்கொள்வதை குறித்தும் ஒரு சில காரியங்களை கற்றோம். அந்த வகையில் ஒளிப்படி இயந்திரம், அதாவது ஜெராக்ஸ் மிஷின், ஜெராக்ஸ் எடுக்கிற காரியங்கள், அடுத்தது தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ், அதை குறித்த செய்தியை கற்றுக்கொண்டோம். அடுத்து தானியங்கி பண இயந்திரம், அதாவது ஏடிஎம், இந்த காரியங்களை குறித்தெல்லாம் நாம் கடந்த வகுப்பில் பார்த்தோம். இந்த பாட வேளையிலும் ஒரு சில காரியங்களை நாம் கற்று தெரிந்து கொள்வோம். மாணவர்களே, நாம் இந்த வகுப்பில் படிக்க இருக்கின்ற பகுதி 99வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் அட்டை தேய்ப்பி இயந்திரம், ஸ்வைப்பிங் மிஷின், அந்த பகுதியிலிருந்து நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். கையில் பணமே இல்லாமல் கடைக்கு சென்று பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுகிறது. அதாவது நம்ம கடைக்கு போகணுன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன வேணும், கையில் காசு வச்சுட்டு தான், பணம் வைத்து கொண்டு தான் கடைக்கு போகணும். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய நன்மை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், திருடர்களின் பயத்தை நம்ம என்ன செய்யலாம், நீக்கி கொள்ளலாம். ஆமாம், அப்படி என்ன செய்யுது இருக்கின்றது. ஆனால் இந்த கருவியை பயன்படுத்தி, இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது படத்தில் ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காது, அட்டை தேய்ப்பி இயந்திரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாடலை, அந்த அமைப்பை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் நாம் கடைகளுக்கு, பெரிய பெரிய கடைகளுக்கு, வணிக தளங்களுக்கு செல்கின்ற போது அங்கே இந்த இது நிச்சயம் இருக்கும். இது கட்டணம் செலுத்தும் கருவி, பேமெண்ட் டெர்மினல் என்றும், விற்பனை கருவி, பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டெர்மினல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது விற்பனைக்கு ஒன்று, பணம் செலுத்துறதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி 2 விதமான அமைப்பில் என்ன செய்யுது, இந்த இது என்ன செய்து இருக்கின்றது. இந்த இயந்திரம் வங்கி அட்டையின், அந்த நம்மகிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும், ஒரு கார்டு, அந்த கார்டில் ஒரு சைடில் அடிப்பகுதியை நம்ம பார்த்தோன்னு சொன்னால் கருப்பு நிற ஒரு பட்டை ஒன்று அப்படி கொடுக்கப்பட்டிருக்கும். அது காந்த பட்டை அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. காந்த பட்டை இருக்கும் பகுதியை தேய்க்கும் போது, அதை அந்த மிஷினில் வச்சு நம்ம அப்படி பண்ணும் போகும்போது அப்படி தேய்க்கின்ற போது வாடிக்கையாளரின் விவரங்கள் இணைய தொடர்பின் மூலம், அதாவது இன்டர்நெட், இணையம், அதன் மூலம் என்ன செய்யும், வங்கி கணினிக்கு செல்கிறது. எந்த வங்கியோடு அந்த அட்டை இணைக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த வங்கியினுடைய கணினிக்கு அது என்ன செய்து செல்கின்றது. கணினியால் அட்டை ஆராயப்பட்டு, டெஸ்ட் பண்ணப்பட்டு, கடவு சொல்லை சரிபார்த்த பின், கடவு சொல்னால் ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபி என்ன செய்யுதோ அது சரிபார்த்த பிறகு பண பரிமாற்றத்துக்கு வங்கி ஒப்புதல் அளிக்கிறது. பணம் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இந்த ஓடிபி வந்த பிறகு தான் என்ன செய்ய முடியும், பணம் என்ன செய்யும், பரிமாற்றப்படும். அதாவது இந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த கணக்கிலிருந்து அந்த கணக்குக்கு என்ன செய்யும், மாற்றம். தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அட்டையில் சில்லு, சிப்பு என்று சொல்லப்படுகின்ற எண்ணிய சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெறுகின்றது. ஒரு சின்ன அது பாருங்கள், சில இப்போ புதுசாக கொடுக்கப்பட்ட ஏடிஎம் கார்டில் அந்த ஒரு மூளை, அந்த முக்கில் ஒரு இடத்துல முனையில் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு சின்ன சிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், ஒரு சின்ன சில்லு. அந்த கோல்டு கலரில் அது என்ன செய்யும், தங்க கலரில் அது என்ன செய்யும், உள்ளே பார்த்தா அப்படி டிசைனாக இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டோம் அது டிசைனு. அதை என்ன செய்யணும், இப்போ நம்ம அந்த இதில் உள்ள நுழைச்ச உடனே அந்த அட்டை தேய்ப்பு மிஷினில் இப்போ அது சைடில் வைக்கிறது போல் அடியில் ஒரு ஹோல் கணக்கு ஒரு சதுரமாக இருக்கும். அது உள்ளே நம்ம என்ன செய்யணும், வைக்கின்ற போது அந்த இது என்ன செய்யும், தன்னுடைய அந்த இணைப்பு என்ன செய்யும், அது சரி பார்த்து அது என்ன செய்யும், நேராக அந்த வங்கி எந்த வங்கியோடு நம்ம தொடர்பு வைத்திருக்கின்றோமோ அங்கே உள்ள கணினிக்கு சென்று அது அங்கு சரிபார்க்கப்பட்டு அங்கேருந்து ஒரு ஓடிபி வரும்.
அதுக்கப்புறம் என்ன செய்யும், பண பரிமாற்றம் என்ன செய்யும், நடத்தப்படும். அந்த சின்ன ஷிப்பு வரைக்கும் அந்த அளவுக்கு என்ன செய்யட்டோம், நம்ம குறி வைட்டு நம்ம காலம் குறிக்கிட்டு, ஆனால் நேரம் என்ன செய்யும், நமக்கு வேஸ்டடிக்கு வீணாகாமல் என்ன செய்யுது, இந்த காரியம் எந்த விதமான பணமும் கையில் கொண்டு போகாமலே தன்னுடைய பணத்தை என்ன செய்யலாம், பரிமாறி என்ன செய்யலாம், பொருட்களை வாங்குவதற்கு இந்த அட்டை தேய்ப்பு இயந்திரம் என்ன செய்யுது நமக்கு. இப்போ அந்த இது எல்லாமே வணிக இதில் என்ன செய்யுது இருக்கின்றது. அங்கே போய் என்ன செய்யலாம், நம்மளுடைய பணம் கொடுக்காமல், பணமே கொண்டு போகாமல் இந்த அட்டை இருந்தாலே போதும், என்ன செய்யலாம், நம்ம பணத்தை செலுத்தி பொருளை பெற்றுக்கொள்ள வருவதற்கு ஏற்ற வசதிகள் என்ன செய்து செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் 99வது பக்கத்தில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள், அதை கொஞ்சம் பாருங்கள். ஆர்டியன் ஆக்ஸ்ஃபீல்டு என்பவர் 1962 கடவுச் சொல்லுடன், அதாவது இந்த ஓடிபி கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் 1962. சரிதானா? ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் இப்போ தான் இதெல்லாம் என்ன செய்திருக்கு, அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அன்னைக்கு அவங்க அந்த ஆர்டியன் ஆக்ஸ்ஃபீல்டு அப்படிங்கிறவர் என்ன செய்தார், அந்த காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் அது பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது. பெட்ரோல் பங்கில் மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட்டது. பின்னாடி அதுவே பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு தான் மற்ற இதுக்கு என்ன செய்திருக்கு மாற்றப்பட்டிருக்கு. முதல்ல பெட்ரோல் வாங்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தி அந்த மாதிரி பணம் வரவு செலவை என்ன செய்தாங்க, நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுக்கு பின்னால் எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, அந்த உரிமை என்ன செய்யுது வழங்கப்பட்டு இன்றைக்கி என்ன செய்யுது நம்முடைய பயன்பாட்டுக்கு அது என்ன செய்திருக்கு வந்திருக்கிறது. அடுத்தது பாருங்கள், தமிழக அரசின் நியாய விலைக்கடையில் திறன் அட்டை கருவி. நம்ம ரேஷன் கடைக்கு போவோம், அங்கே இப்படி ஒரு இதில் உள்ள காரியங்களை நாம் கண்கூடாக காண்போம். சரிதானா? அதை குறித்த ஒரு விளக்கம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டை ரேஷன் கார்டு, அதில் தான் திறன் அட்டைகளாக ஸ்மார்ட் கார்ட்ஸ் மாற்றப்பட்டுள்ளன. முன்னாடி ஒரு புத்தகம் கணக்காக இருக்கும், அதில் அவங்க பதிவு செய்துட்டு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம வாங்கினோம் என்பதற்கு ஒவ்வொரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த கட்டத்திலே டிக் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. என்னது, ஒரு ஸ்மார்ட் கார்டு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள், அலைபேசி எண்கள், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஸ்மார்ட் கார்டு அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஆதார் எண், அலைபேசி, நம்முடைய செல்ஃபோன் நம்பர், அது முகவரி, எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம், குடும்ப உறுப்பினர்கள் நியாய விலைக்கடைக்கு செல்கையில் யாராவது, அதாவது அது அந்த கார்டில் யார் யாருடைய பெயர்கள்லாம் இருக்கின்றதோ அந்தந்த நபர்கள் நியாய விலைக்கடைக்கு செல்கையில் அவர்களது திறன் அட்டை அங்கே இருக்கும் விற்பனை கருவியில், ஒரு மிஷின் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை பார்த்துருக்கீங்களா, அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினில் அந்த திறன் அட்டையை என்ன செய்வாங்க, அந்த விற்பனை கருவியில் வருடப்படுகிறது. அதுக்கு மேலே வச்சு என்ன செய்வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது வருடப்படுகிறது, ஸ்கேனிங். அங்கு விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்து விடுகின்றன. என்னென்ன நம்ம தேவையோ அதை நம்ம சொல்லுகின்ற போது அவங்க அதெல்லாம் டிக் பண்ணி என்ன செய்வாங்க, நமக்கு அதை வழங்குவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அனுமதி கொடுத்த உடனே அது ஒவ்வொன்றும் என்ன விலை, மொத்த விலை எவ்வளோ அப்படிங்கிறத குறித்து ஒரு செய்தி என்ன செய்யுது, குறுஞ்செய்தி நம்ம தொலைபேசிக்கு, நம்முடைய கையில் வச்சுருக்கின்ற அந்த அலைபேசிக்கு என்ன செய்யுது, உடனே ஒரு செய்தி குறுஞ்செய்தி வந்து விடுகின்றது. எஸ்எம்எஸ் உடனே வந்துடுது. ஒருவேளை யாராவது தவறுதலாக இந்த கார்டை கொண்டு போய் பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் உடனே நம்ம என்ன செய்யலாம், அதை கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு மிக முக்கியமான நல்ல ஒரு காரியமாக இந்த செயல்பாடு என்ன செய்து கொண்டிருக்கின்றது தவறுதலாக யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த கார்டை என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. உங்களுக்குரிய கார்டை நான் பயன்படுத்துவோம்னு சொன்னால், நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அதில் என்னென்ன பொருட்கள் நான் வாங்குகிறேன் என்பதை குறித்து அங்கே தெரிஞ்ச உடனே அது குறுஞ்செய்தி என்ன செய்யும், உங்கள் கையில் இருக்கின்ற அலைபேசிக்கு வரும். அப்போ நம்ம வீட்டிலேருந்து யாருமே நம்ம போகலையே, இங்கே எப்படி இது நடந்திருக்கு, அப்போ ஏதோ தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யலாம், கண்டுபிடித்துவிடலாம். தொலைந்த அந்த ஸ்மார்ட் கார்டு அல்லது அந்த ரேஷன் அட்டையை என்ன செய்யலாம், உடனே என்ன செய்யலாம், கண்டுபிடிப்பதற்கும் அது என்ன செய்து வழிவகுக்கின்றது. தவறாக பயன்படுத்தினால் அதை கண்டுபிடிக்கவும் அது என்ன செய்து
பயன்படுகின்ற விதமாக இந்த குறுஞ்செய்தி என்ன செய்யுது வந்து விடுகின்றது. இன்றைய நியாய வழக்கடையில் இது என்ன செய்யுது நமக்கு அமல்படுத்தப்பட்டு கொண்டு செயல்பாடுகளில் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கின்றது. 100வது பக்கத்தில் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கொஞ்சம் கவனிங்க. 1990 டிம் பெர்னரிஸ் வையக விரிவலை வழங்கினார். அப்படி அந்த வழங்கினை WW சர்வர் உருவாக்கினார். இந்த WWன்னு போட்டு நம்ம என்ன அதில் பதிவு செய்கின்றோமோ அந்த பதிவை நம்ம என்ன செய்ய முடியும், அதை உருவாக்கினார். இணையத்தில் இது இல்லை எனில், இன்டர்நெட்டில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை என்பது லீயின் புகழ்பெற்ற வாசகம். அதாவது இன்றைக்கி இந்த WWங்கிறது போடாமல் நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது. அந்த அளவுக்கு என்ன செய்யிருக்காங்க, அந்த வையக விரிவு வலையை என்ன செய்திருக்கிறாரு, நமக்கு அவர் கண்டுபிடித்து என்ன செய்திருக்கிறாரு, 1990 என்ன செய்திருக்கிறார், கொண்டு காமித்திருக்கின்றார். அடுத்த தலைப்பு பாருங்கள். ஆளறி சோதனை கருவி, பயோமெட்ரிக் டிவைஸ். ஆளறி சோதனை கருவி மனிதனின் கைரேகை, முகம், வெளித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அனைத்தையுமே அடையாளமாக பதிவு செய்யும் பதிவு செய்த அடையாளம். அதாவது நம்ம ஆதார் அட்டை பெறுவதற்காக முதல்ல நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்முடைய எல்லா அவைங்களும், அதாவது நம்முடைய விரல் ரேகை, கண், புருவம், இப்படி எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆளறி சோதனை கருவியில் கைரேகை, முகம், வெளித்திரை ஆகியவற்றில் ஒன்றோ அல்லது எல்லாவற்றையுமே அடையாளமாக பதிவு செய்யவும், பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடியும் ஆளை அறியவும் பயன்படுகிறது. முதல்ல பதிவு செய்திருவாங்க. அதுக்கப்புறம் பதிவு செய்த நபருக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எண்ணை அழுத்தி விட்டு உரிய இடத்துல கையை வைக்கின்ற போது நான் அந்த நபர் தானா என்பதை அது உறுதி செய்தவுடன் என்ன செய்யும், அதுக்கான இது கொடுக்கும், அதுக்கு சரி என்பதை தெரியப்படுத்தும். நம்ம என்ன செய்யலாம், கடந்து விடலாம். ஆனால் அந்த பதிவு எண்ணை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பதிவு எண்ணை போட்டு வேறொரு நபர் அதை பயன்படுத்துவார் என்று சொன்னால் அது என்ன செய்யும், தள்ளுபடி செய்திடும். அப்போ உரிய நபர் அது அல்ல என்பதை அது என்ன செய்திடும், காட்டிடும். சரிதானா? அந்த செயல்பாடு தான் இந்த இது. மறுபடியும் ஆளை அறியவும் பயன்படுகிறது. நடுவண் அரசின் ஆதார் அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் வெளித்திரையையும் இரு கைகளின் 10 விரல் ரேகைகளையும் பதிவு செய்கிறோம். அப்படி செய்திருப்போம். அரசு நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் வருகை பதிவுக்காக வெளியேறுகை பதிவுக்காகவும் இக்கருவி பயன்படுகிறது. எப்போ வேலைக்கு உள்ள நுழைகிறாங்களோ அப்போ என்ன செய்யணும், இந்த ஆளறி சோதனை அந்த 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 இதில் போய் என்ன செய்யணும், தன்னுடைய கொடுக்கப்பட்ட பதிவு எண்ணை ரேக வச்சுட்டு அந்த பதிவு எண்ணை அமுக்குன்ற அந்த அழுத்தும் போகும்போது அது சரி என்று என்ன செய்யும், காட்டினோன்னா எத்தனை மணிக்கு நாம் நாம் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு சென்றிருக்கின்றோம் என்பதற்கு அதில் டைம் காட்டிடும். அது மாதிரி நம்ம எப்போ வேலையை விட்டு வெளியே வருகின்றோமோ அப்போ மறுபடியும் என்ன செய்யணும், அந்த காரியத்தை என்ன செய்யணும். ஒரு வேளை நாம் வேலை செய்ய நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே மறந்து போயிட்டோன்னு சொன்னால் அன்று வேலை செய்யவில்லை என்பதற்கு என்ன செய்யும், அது என்ன செய்யும், காட்டிவிடும். ஆக இந்த ஆளறி சோதனை கருவி அதற்காக என்ன செய்யுது, பயோமெட்ரிக் இன்றைக்கி தனியார் நிறுவனங்களையும் அரசு நிறுவனங்களையும் பல இடங்களில் என்ன செய்திருக்கு, இந்த ஆளறி சோதனை கருவி என்ன செய்திருக்கு, அமைக்கப்பட்டு என்ன செய்து இருக்கின்றது. இப்போ எல்லா துறைகளிலுமே அது என்ன செய்து கொண்டு வரப்பட்டு விட்டது. அடுத்த தலைப்பை பாருங்கள். இணைய வணிகம். அதில் இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார்.
இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது. 1989 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டது. 1989 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை என்ன தொடங்கப்பட்டுள்ளது. நம்ம நாட்டில் இப்படி இப்போ கொஞ்சம் சமீப காலங்களில் தான் அதெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இணையவழி மூலம் நிறைய பொருட்களை என்ன செய்தோம் வாங்குகிறோம், ஏராளமான பொருட்களை வாங்குகிறோம். அதுக்கு என்ன இணையதளங்களெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அமேசான், ஃப்ளிப்கார்டு, அடுத்து ஈபே, இன்னும் ஏராளமான இணையதளங்கள் என்ன செய்து இருக்கின்றது. அந்த வழியாக நமக்கு தேவையான பொருட்களை பார்த்து என்ன செய்தோம். எந்த பொருள் நமக்கும் கிடைக்காத பொருளே கிடையாது. அத்தனை பொருட்களையுமே இணைய வணிகத்தினால் என்ன செய்தோம் நாம் பெற்றுக்கொள்கின்ற முடியும். இது எல்லாமே இணையம், இன்டர்நெட் அதுக்கு என்ன செய்யுது மிக அவசியமாக என்ன செய்து பயன்படுகின்றது. ஆனால் இது அமெரிக்காவிலலாம் 1989 என்ன செய்துட்டு ஆரம்பிக்கப்பட்டு அங்கே என்ன செய்து நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு சில நம்ம போல ஒரு சில பகுதிகளில் தான் இப்போ தான் என்ன செய்திருக்காது ஆரம்பிக்கப்பட்டு என்ன செய்து வந்து கொண்டிருக்கின்றது. 1991 இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்தது. இன்று இணைய நிறுவனங்கள் விற்காத பொருட்கள் எதுவும் உலகில் இல்லை. கரும்பு முதல் கணினி வரை இணைய வழியில் விற்கப்படுகின்றன. இணைய வணிகம் தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்து உள்ளது. இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்துட்டு என்ன செய்ய தேவையான என்ன செய்தாங்க. ஆமாம், அதுக்கடுத்தது நமக்கு என்ன உணவு வேணும், அந்த உணவு இன்றைக்கி பிரியாணி வேணும், சிக்கன் வேணும், அல்லது மட்டன் வேணும், ஏதோ ஒன்று என்ன பொருள் நம்ம வாங்கணும்னு நினச்சாலோ அந்த இணையதளத்தின் வழியாக நம்ம சென்று நாம் நமக்கு அதுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று சொன்னால் நம்ம வீட்டுக்கு என்ன செய்கிறது எல்லாமே என்ன செய்கிறது வந்துடுது. அந்த அளவுக்கு இன்றைக்கி இணைய வணிகம் என்ன செய்திருக்கு மிகவும் வேகமாக விரைவாக என்ன செய்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அடுத்த தலைப்பை பாருங்கள். இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி பதிவு IRCTC. மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நிற்பது நேர வீணடிப்பு. இதனை குறைப்பதுடன் இருந்த இடத்தில் இருந்தே பயண சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். இது பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருகிறது. இன்றைக்கி ஒருவேளை இங்கேருந்து நம்ம வெளியூர்களுக்கு எங்கேயாவது செல்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான முன்பதிவு செய்யணும், ரெசர்வேஷன். அப்படி பண்ணுகின்ற போது அங்கே போய் நேராக போய் உரிய அந்த இடத்துல போய் நின்று வரிசையில் நின்று காவல் நின்று 2 நேரம் காவல் காத்து அந்த சீட்டை பெறுகின்ற போது ஒருவேளை அது முடிந்து விட்டது என்று சொன்னால் நாம் ஏமாற்றத்தோடு திரும்பி விட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்போ நமக்கு நேரம் வேஸ்ட்டு, நேரம் போயிடுது. அடுத்து அந்த அங்கே போய் நின்ற வேதனை வேறு. ஆக இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் என்ன செய்து இருந்த இடத்துல இருந்தே என்ன செய்யலாம், பயண சீட்டை நம்ம எங்கு செல்ல வேண்டுமோ அதை அங்கு செல்வதற்கு பயண சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நம்ம எங்கெல்லாம் நம்ம போகணுன்னு விரும்புகின்றோமோ சுற்றுலாவாக, ஒருவேளை இந்தியா முழுக்க நாம் சுற்றி பார்க்க வேண்டும், இந்தந்த இடங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன இடங்கள்லாம் விருப்பமானதோ அந்த இடங்களெல்லாம் குறிப்பிட்டு அந்த இணையத்தில் நாம் அது போட்டு நம்ம அனுப்பிவிட்டுறோன்னு சொன்னால் அவங்களே அதே நமக்கு என்ன செய்யும், ஒரு ஸ்கெட்சு போட்டு எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் நீங்கள் போகணும், எத்தனை மணிக்கு எங்கே போகணும், எந்த மணிக்கு எங்கே போகணும், அங்கே எத்தனை நாள் தங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அதே என்ன செய்கிறோம் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் நீங்கள் இதை மட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் அனுப்பி விட்டீங்களா அதே உங்களுக்கு ஒரு வரைபடம் போட்டு என்ன செய்கிறோம் அனுப்பி விட்டுறோம். அப்போ எவ்வளோ ஈஸியாக எளிதான முறையில் இந்த காரியத்தை அது என்ன செய்கிறது நமக்கு இந்த நிறுவனம் என்ன செய்து நமக்கு செய்து கொடுத்துருது. இதன் இணையதளத்தில் பதிவு செய்வதும் மிகவும் எளிதானது. பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊர்களுக்கு செல்லும் தொடர்வண்டிகளையும் அவற்றின் நேரங்களையும்
பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும், அதாவது எந்த வகுப்பு, அதாவது பெட்டி பாக்ஸ் ட்ரெயின் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ரெயினில் அதைத்தான் வகுப்பு, அதற்கு உண்டான தொகையையும் காண்பிக்கிறது. வங்கி அட்டைகளின் உதவியுடன் தொகையை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். மின் அஞ்சலில், அதாவது மெயிலில் பயண சீட்டு வந்துவிடும். நம்ம பயண சீட்டு என்ன செய்யணும், நம்ம பிரயாணம் பண்ணுவதற்கு என்ன செய்யலாம், மின்னஞ்சலில் அதாவது மெயிலில் என்ன செய்கிறோம், நமக்கு வந்துடும். அதை போய் நம்ம என்ன செய்யலாம், கம்ப்யூட்டர் சென்டரில் போய் என்ன செய்ய கொடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம். அப்படியும் பிரிண்ட் தேவை இப்போதைக்குள்ள பிரிண்ட் தேவையே கிடையாது. நமது அலைபேசிக்கு குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் வந்து விடுகிறது. பயணத்தின் போது குறுஞ்செய்தியையும் நமது அடையாள அட்டையையும் காண்பித்தாலே போதும். நமக்கு என்ன அடையாளம், நமக்குன்னு வச்சுருப்போம்ல, ஆதார் கார்டு வச்சுருப்போம், அல்லது ஓட்டர் ஐடி வச்சுருப்போம், அல்லது ஏதாவது வங்கியிலையோ அல்லது அலுவலகங்களிலேயோ பணியாற்றுகின்ற அட்டை வைத்திருப்போம். அதை என்ன செய்யலாம், அந்த ஐடென்டி கார்டை காமிச்சா போதும். அது காமிச்சிட்டு என்ன செய்யலாம், நாம் பிரயாணம் செய்யலாம். அதுக்கு நமக்கு எந்த விதமான இதுவும் கஷ்டமும் என்ன செய்யாது, இருக்காது. காண்பித்தாலே பயணம் தேவையில்லை எனில், ஒரு வேளை நம்ம இத்தனாம் தேதி முன்பதிவு செய்திருப்போம், அந்த தேதியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு அப்படின்னு சொன்னால், நாம் எவ்விதமாய் முன்பதிவு செய்தோமோ அதே போன்று என்ன செய்யுது, அதே போல் நாம் அந்த இதை பதிவு செய்து நாம் அனுப்பணும்னு சொன்னால் அது என்ன செய்யும், அதை ரத்து செய்து என்ன செய்யும், அனுப்பவும் என்ன செய்யும். அந்த பயணச்சீட்டை நீக்கம் செய்வதையும் இந்த தளத்திலே என்ன செய்து கொள்ளலாம். முன்பதிவும் செய்துக்கலாம், இல்லை தேவைன்னா ரத்து செய்யவும் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு என்ன செய்திருக்கு, நமக்கு அதில் நிறையா வசதிகள் என்ன செய்து கொடுக்கு. இதனால் இப்போ இன்றைக்கி நம்ம போய் முன்பதிவு செய்திருப்போம். ஒருவேளை அந்த போகிற அன்னைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு, அப்போ இத்தனை மணி நேரம் அங்கே காவல் நின்று முன்பதிவு செய்திருப்போம். அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக நின்று நேரம் வேஸ்ட்டு, அப்புறம் சரீர பலகீனம் வேறு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி அதை கேன்சல் பண்ண போகிறோம், ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதே போன்று திரும்பி என்ன போய் நம்ம நின்றுட்டுருக்கிறது. வீட்டில் உட்காந்து இந்த அனைத்து காரியங்களையும் என்ன செய்யலாம். அதற்கு மிக முக்கியமாக என்ன செய்யுது, இன்றைக்கி இந்த இணையம் என்ன செய்யுது, பயன்படுத்தி கொண்டு என்ன செய்து இருக்கின்றது. அதன் வழியாக நாம் இந்த காரியத்தை மிக எளிதான முறையில் என்ன செய்கிறோம், நம்முடைய நேரத்தையும் சமயத்தையும் என்ன செய்கிறோம், பாதுகாத்து கொள்கின்றோம். மாணவர்கள் 109வது பக்கத்தில் மேலே ஒரு கட்டம் ஒன்று கொடுத்துருக்கு. அதில் இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்டு டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு இது போடப்பட்டிருக்கு. அந்த இதில் ஒரு சின்ன கட்டத்தில் எஸ்பிஐ கார்டு, அப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐஆர்சிடிசி, எஸ்பிஐ பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, அதில் ஒரு கார்டு ஒன்று உனக்கு மாடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கார்டு மூலம் என்ன செய்யலாம், இந்த அட்டை மூலம் நாம் என்னென்ன காரியங்கள் செய்து கொள்ளணும், அதாவது டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏர் டிக்கெட்டு, அதிலிருந்தே இந்த ஐஆர்சிடிசியில் அதிலிருந்தே ஏர் டிக்கெட்டு, விமான டிக்கெட், பயண சீட்டு பெறுவது. அடுத்தது நாம் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற போது எந்த வகுப்பில், அதாவது ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அல்லது ஸ்லீப்பர் கிளாஸா, எந்த பகுதியில் நம்ம உட்காந்து பயணம் செய்கின்றோமோ அந்த எண்ணையும் அதையும் வச்சு குறுஞ்செய்தி அனுப்பணும்னு சொன்னால், அதை பதிவுன்னு சொன்னால் அந்த நமக்கு தேவையான உணவுகள் கொடுக்கின்றதற்கும் இதை என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக அந்த அமைப்போட கூடிய ஒரு இதை என்ன செய்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு மாடல், அதாவது ஒரு மாதிரி உங்களுக்கு என்ன செய்திருக்கு, காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ அதில் ஒரு கட்டத்தில் இருக்கிற பகுதியை கொஞ்சம் பாருங்கள். 2002ஆம் ஆண்டு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட போது, இந்த டூரிசம் இந்த இதெல்லாம் 2002 நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு 29 பயண சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டன. மொத்தத்தில் 29 சீட்டு ஒரு நாளைக்கு 29 பயண சீட்டு. அப்போ மற்றவங்கெல்லாம் போய் அங்கே போய் நினைச்சிருக்காங்க, வரிசையில் நின்று தான் பயண சீட்டை நினைச்சிருக்காங்க, பெற்றிருக்காங்க. ஆனால் 13 ஆண்டுகள் கழித்து 2002 அறிமுகப்படுத்தினாங்க. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 அன்று ஒரே நாளில் 13 லட்சம் பயண சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 13 லட்சம். அன்னைக்கு 29, ஒரு நாளைக்கு 29. அடுத்து 13 ஆண்டுகள் கழித்து அதனுடைய காரியம் அறிந்த உடனே மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை பயன்படுத்த விரும்புகிறாங்க.
அந்த வகையில் 2015 ஏப்ரல் 1 மட்டுமே 13 லட்சம் பேர் என்ன செய்கிறோம் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டது. ஒரு சாதனை, அது ஒரு பெரிய சாதனை. தற்போது ஒரு நிமிடத்துக்கு 1500 பயண சீட்டுகள் பதிவு செய்யும் வகையில் 3 லட்சம் பயனர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு நிமிஷத்துக்கு 1500 டிக்கெட் முன்பதிவு செய்கிறது பயணச்சீட்டு பெறுவதற்கும் 3 லட்சம் பயனர்கள் 3 லட்சம் அவங்க என்ன செய்யலாம் பயன்பெறுகின்ற வகையில் அன்றைக்கு சிறப்பு காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனால இன்றைக்கி வேகமாக என்ன செய்திருக்காங்க. இப்போ நிறைய பேர் யாருமே என்ன செய்கிறதில்ல, அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் முன்பதிவு செய்யணுங்கிறது அவசியமே இல்லாத ஒரு நிலை என்ன செய்யுது ஏற்பட்டு இன்றைக்கி வீட்டில் இருந்தே என்ன செய்தாங்க இந்த மாதிரி காரியங்களை செய்து தன்னுடைய பயணத்தையும் நேரத்தையும் என்ன செய்தாங்க சிறப்பாக அமைத்து கொள்கின்றார்கள். அடுத்த தலைப்பை பாருங்கள், இணைய பயன்பாடு. அந்த தமிழ்நாடு அரசு பொது சேவை மையம் சென்னை மாநகராட்சி மன்றம் கொடுத்துருக்கு. இதெல்லாமே நம்ம பகுதிகளில் சில இடங்களில் இருக்குது, நீங்கள்லாம் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்னத்துக்காக அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுங்க என்னென்ன பயன்கள்லாம் இருக்கின்றது என்பதை குறித்து பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம படிக்க போகிறோம். தற்காலத்தில் பேருந்து முன்பதிவு, வானூர்தி முன்பதிவு, தங்கும் விடுதிகள் முன்பதிவு ஆகியவற்றை இணையம் மூலமாகவே மேற்கொள்ள பல முகமைகள் உள்ளன. இது பலருக்கும் வேலைவாய்ப்பை தருகிறது. பெருநகரங்களில் திரைப்படங்களின் இருக்கைகள் முன்பதிவு செய்வது கூட இணையம் மூலம் நடைபெறுகின்றது. இன்றைக்கும் கூட நம்ம பகுதியிலும் கூட திரையரங்குகளை போய் நாம் படம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம்னு சொன்னால் அதற்கான முன்பதிவை என்ன செய்யலாம், ஆன்லைன், அதாவது இணையத்தின் வழியாகவே என்ன செய்துக்கலாம். அதாவது பேருந்து முன்பதிவு, வான ஊர்தியினுடைய முன்பதிவு, தங்கும் விடுதி. இன்றைக்கி நீ கொடைக்கானல் போகணுன்னு ஆசைப்படுற, அப்போ அங்கே போய் தங்குறதுக்குன்னு நீ ஆன்லைனில் இணையத்தின் வழியாக நீ தேடுகின்ற போது உனக்கு அங்கே தங்குகின்ற ஹோட்டல்ஸ்லாம் காமிக்கும், எங்கெங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாம் காமிச்சு நம்ம இங்கே எதில் தங்கலாம், எப்படிப்பட்ட உன்னுடைய வசதிக்கு ஏற்றாற் போல் காரியங்கள் எல்லாம் அங்கே பணம் எல்லாம் காமிக்கும். ஒரு சின்ன ரூம் எவ்வளவு, பெரிய ரூம் எவ்வளவு, 2 பெட்டு, 1 பெட்டு போட்டிருக்கிறது எவ்வளோ, 2 பெட்டு போட்டிருக்கிறது அல்லது குரூப்பாக தங்குறது எல்லாமே அதில் காட்டும். நம்ம தேவைக்கு ஏற்றால் கூட அதில் என்ன செய்யலாம், முன்பதிவு செய்து கொள்ளலாம். அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன இணைய வழியில் செலுத்தப்படுகின்றன. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியவற்றை என்ன செய்கிறோம். அடுத்தது மின்சார கட்டணம், அதுவுமே என்ன செய்யுது, அதிலே நம்ம என்ன செய்யலாம், கட்டலாம். அரசின் அனைத்து திட்டங்களும் உரிய படிவங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறதோ அந்த திட்டங்கள் அடைவதற்கான படிவங்கள், ஃபார்ம், அது நமக்கு வேணும்னு சொன்னால் அதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணி அதை என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். அவற்றை நிரப்பி இணையம் மூலமாகவே அதை நிரப்பிட்டு திருப்பி 2வது பேர் இந்த அலுவலகத்தில் தான் போய் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இணையத்தின் வழியாகவே என்ன செய்யலாம், அனுப்பலாம், விண்ணப்பிக்கலாம். பிறப்புச் சான்றிதழ், வருமான வரி சான்றிதழ், சாதி சான்றிதழ் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுகின்றன. இப்போ உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும், வருமான வரி சான்றிதழ் வேணும், ஜாதி சான்றிதழ் வேணும், இது எல்லாமே இருப்பிட சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே எங்கெல்லாம் ஆன்லைன்லேயே ஃபார்மை வாங்கி நிரப்பி அங்கேயே என்ன செய்யலாம். நம்ம இப்போ கொடுக்கும்போது அது மூலமே என்ன செய்யலாம், அனுப்பி நமக்கு என்ன செய்வாங்க, அது பெற்றுக்கொள்ளலாம். அரசின் மின்னணு சேவை மையங்களின் உதவியை நாடியும் மேற்கண்ட சேவைகளை என்ன செய்யலாம், பெறலாம். இது இங்கே வந்து இந்த பொது சேவை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மையங்கள் இது ஒவ்வொரு மாநகராட்சி அலுவலகத்துலேயும் இருக்குது. இன்னும் தனியார் சிலர் என்ன செய்யலாம், அதுக்காக அனுமதி பெற்று அந்த உரிமை பெற்று வைத்திருக்கிறார். அவர்கள் மூலமாகவும் நம்ம என்ன செய்யலாம். இந்த சேவை மூலம் இந்த பட்டான்னு சொல்லி நிலத்துக்கு பட்டா வாங்குவாங்க, அந்த பட்டா வாங்கலாம். அடுத்தது இந்த அடங்கல் என்று சொல்லுவாங்க, அதில் வைக்கலாம். அடுத்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்கிறது, பெயர் நீக்கம் செய்கிறது, பெயர் பதிவு செய்கிறது, இதெல்லாமே என்ன செய்யலாம்.
ஆதாரில் ஏதாவது ஒரு திருத்தம் ஏற்படுகின்றதோ, ஒரு முகவரி மாற்றம் தேவை என்றாலோ, அல்லது தொலைபேசி எண்ணினுடைய மாற்றம் தேவை என்றாலோ, அது ஏதேனும் அதில் தவறு இருக்கின்ற போது அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு கூட இந்த சேவை மையத்தை நம்ம என்ன செய்யலாம், நாடி நாம் அங்கே செய்கின்ற போது அந்த காரியம் என்ன செய்யலாம். ஆக அரசாங்கம் நடத்துகின்ற இந்த அரசின் மின்னணு சேவை மையம் மூலமாக இந்த காரியங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், அடைந்து கொள்ள முடியும். அடுத்த பக்கத்தை திருப்பிக்கிடுங்க. 102வது பக்கத்தில் அதுக்கு அடுத்தது, நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன. நடுவண் அரசும் நடத்துது, மத்திய அரசும் நடத்துது, மாநில அரசும் என்ன செய்யுது, ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்யுது, போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். அடுத்தது 8ஆவது வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை தேர்வு, நேஷனல் மீன்ஸ் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம். அடுத்து கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு அடுத்தது ஆகியவை நடத்தப்படுகின்றன. அவற்றில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளியிலேயே இணையத்தின் வழி விண்ணப்பிக்கலாம். இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் உதவித்தொகைக்காக நம்ம என்ன செய்வோம், விண்ணப்பம் செய்வோம். அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் நமக்கு கொடுக்கின்ற அந்த உதவித்தொகையை பெறுவதற்கு சில போட்டிகள் நடத்தப்படுகின்ற போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றது. அந்த தேர்வுக்கான விண்ணப்பத்தை நாம் பள்ளி மூலம், அதாவது நம்ம படிக்கின்ற பள்ளிக்கூடத்து மூலமாகவே என்ன செய்யலாம், இணையத்தின் வழியாக அதை என்ன செய்யலாம், பதிந்து விண்ணப்பிக்கலாம். பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிக்கு இணைய வழியாகவே விண்ணப்பிக்கலாம். இப்போ பள்ளிக்கூடம் 12வது +2 முடித்த உடனே அந்த மாணவர்கள் கல்லூரியில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இணையத்தின் வழியாகவே விண்ணப்பிக்கலாம். அங்கேயே என்ன செய்யலாம், பள்ளி கட்டணம் கல்லூரி கட்டணம் ஆகியவற்றையும் இணைய வழியாகவே செலுத்த முடியும். தேர்வு கட்டணங்கள் செலுத்துதல், தேர்வு அறை அடையாள சீட்டு தரவு பதிவிறக்கம் செய்தல் ஆகியவை இணையத்தின் செயல்படலாகவே ஆகிவிட்டன. அதாவது கல்லூரிகளுக்கு செலுத்த வேண்டிய தேர்வு கட்டணம் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், இணையத்தின் வழியாகவே செய்திடலாம். அடுத்தது நமக்கு என்றைக்கு நம்ம தேர்வு எழுத போகிறோமோ அந்த தேர்வு அறைக்குள் நுழைவதற்கான அடையாள அட்டை அதை கூட என்ன செய்யலாம், பதிவிறக்கம் செய்து பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி இணையம் என்ன செயல்பாடாகிவிட்டது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் தேர்வுகளும் இணையம் மூலமாக விண்ணப்பித்தல் போதுமானது. டிஎன்பிசி அந்த மாதிரி தேர்வுகள் எழுதுவதற்கு இணையத்தின் மூலம் நாம் எப்படி பதிவு செய்கின்றோமோ அதே போல் பிற நிறுவனங்கள் நடத்துகிறதும் என்ன செய்யுது, இணையத்தின் மூலமே என்ன செய்யுது, பதிவிக்கலாம். 12வது முடித்த பின் மாணவர்கள் பல்வேறு தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு இணையத்திலேயே விண்ணப்பிக்கின்றனர். அடுத்து 12வது வகுப்பு முடித்தவங்க அடுத்த தொழிற்கல்வியை படிவதற்கு அதற்கு வேண்ட நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதை எழுதுவதற்கு என்ன செய்கிறாங்க, இணையத்தின் வழியாகவே என்ன செய்கிறாங்க, பதிவு விண்ணப்பிக்கின்றார்கள். ஆக அந்த வசதிகள் இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்திருக்கு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் 102வது பக்கத்தில் அதில் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அதை பாருங்கள். 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் படித்த மாணவர்களுக்கு அரசின் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்யப்பட வேண்டிய பதிவு, வேலைவாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் 10வது வகுப்பு முடித்தவர்கள் தன்னுடைய பெயரை அதில் பதிந்து வைத்துக் கொள்வதற்கும், 12வது வகுப்பு மாணவர்கள் படித்து முடித்தவர்கள் பதிந்து வைத்துக் கொள்வதற்கும் ஆண்டுதோறும் அவர்கள் படித்த பள்ளியிலேயே இணையத்தின் வழியாய் செயல்பட்டு வருகிறது. முன்னாடி ஒரு காலகட்டங்களில் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் என்ன செய்யணும், பதிய போகணும். அப்போ ரொம்ப நேரம் ஆகும், நேரம் காத்திருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, பதிய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை. அந்தந்த பள்ளிக்கூடத்திலே
அவங்க படித்த பள்ளிக்கூடம் எந்த பள்ளிக்கூடமோ அந்த பள்ளிக்கூடத்திலே இணையத்தின் வழியாக அதை பதிவு செய்வதற்கான எல்லா வசதிகளும் என்ன செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அரசின் விலையில்லா மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவற்றை பெற்ற மாணவர்களின் விவரங்கள் இணையத்தின் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன. இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கின்ற மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி கொடுக்காங்க, அதுபோன்ற மடிக்கணினி கொடுக்கின்றாங்க. அதை எல்லாவற்றையும் பெற்ற மாணவர்களினுடைய முழு விவரங்களும் இணையத்தின் மூலம் பதிவு செய்து அது உரிய அலுவலகத்துக்கு வெகு சீக்கிரத்தில் என்ன செய்து போய் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு என்ன செய்து அமைந்துள்ளது. அதில் கடைசி பற்றி பாருங்கள். மனித இனம் தோன்றியது முதல் இன்று வரை பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கண்டுள்ளது. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை, பல வளர்ச்சிகளை என்ன செய்திருக்காங்க, கண்டு இருக்காங்க. மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகின. அன்னைக்கு நடந்து அலைஞ்சாங்க. அதுக்கு பிறகு வண்டியில் மாட்டு வண்டியை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முன்னேற்றமாக பேருந்து அப்படி வரிசையாக என்ன செய்துச்சு, ஒன்று ஒரு காலகட்டத்தில் அப்படி மாறிக்கிட்டே வந்துச்சு. அன்று விவசாயம் செய்வதற்கு எப்படி தன்னுடைய உடல் உழைப்பை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி இயந்திரங்கள் வந்துவிட்டது. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கண்டுபிடிப்புகள் என்ன செய்யுது, தேவைகள் அதாவது பெருக பெருக மனிதனுடைய தேவைகள் பெருக பெருக அந்த கண்டுபிடிப்புகளும் என்ன செய்து பெருகின்றன. நேரத்தையும் தூரத்தையும் சுருக்குவதில் மனிதன் வெற்றி பெற்றான். நேரத்தையும் தூரத்தையும் இன்றைக்கி இங்கே இருந்து நம்ம தலைநகரம் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 36 மணி நேரம் பிரயாணம் செய்ய வேண்டிய சரிதானா. பல நாட்கள் இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இப்போ நினச்சேன்னு சொன்னால் என்ன செய்யலாம், ஆன்லைன்லே இணையத்தின் மூலம் டிக்கெட் போட்டு என்ன செய்யலாம், பயண சட்டை பெற்று என்ன செய்யலாம், காலையில் போயிட்டு சாயங்காலம் என்ன செய்யலாம், வீட்டுக்கு வந்துடலாம். அந்தளவுக்கு என்னது நம்முடைய வசதி இன்றைக்கி என்ன செய்து பெருகிட்டு. நீரின்றி அமையாது உலகு, அதாவது தண்ணீர் இல்லாமல் இந்த உலகம் என்ன செய்யாது, வாழ முடியாது. தண்ணீர் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஒரு புல் பூண்டு கூட என்ன செய்ய முடியாது, வாழாது. மனிதனும் வாழ முடியாது. அப்போ அந்தளவுக்கு அவசியமான ஒன்றாக என்னது எப்படி நீர் பயன்படுகின்றதோ அதுபோல் என்பது போல இந்த இயந்திரங்களும் கணினிகளும் இன்றி உலகம் இயங்குவது இல்லை. இன்றைக்கி இயந்திரமும் கணினியும் இல்லாமல் இன்றைக்கி உலகம் என்ன செய்ய முடியல, இயங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்ன செய்து வந்துவிட்டது. பக்கத்தில் சென்று வருவோம் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்ய இருசக்கர வாகனத்தையும் அல்லது மிதிவண்டியும் தான் எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறோம், போகிறோம். நடந்து போய் அந்த காரியத்தை பார்த்து விட்டு வந்த நாட்கள் போய் இன்று என்ன செய்கிறோம், இருசக்கர வாகனத்தையும் மிதிவண்டியும் எடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு சிலர்கள் 4 சக்கர வாகனத்தையும் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழல் நினைச்சிருக்காங்க. அந்த அளவு என்ன செய்தாங்க, இன்றைக்கி மக்கள் இயந்திரத்தையும் கணினியும் பயன்படுத்துகின்ற நிலை என்ன செய்து உயர்ந்து விட்டது. ஆனால் இவைகள் அனைத்தையும் சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். தவறான வழியில் நாம் பயன்படுத்துகின்ற போது அது நம்மளை அழிவுக்கு நேராக கொண்டு சென்று விடும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மாணவர்கள், நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொண்டதை மீண்டும் நினைவில் கொண்டு வருவோம். முதலில் அட்டை தேய்ப்பு இயந்திரம், அதனுடைய பயன்பாடுகள். இரண்டாவது, தமிழக அரசின் நியாய விலைக்கடை திறனட்டை கருவி, அதனுடைய பயன்பாடுகள். அடுத்து ஆளறி சோதனை கருவி, அதனுடைய பயன்பாடுகள். இணைய வணிகம், அதனுடைய காரியங்கள். அடுத்து இந்திய தொடர்வண்டி, உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவுகள். அடுத்தது இணைய பயன்பாடு. இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொண்டோம். மாணவர்கள் இப்பாடப்பகுதியை மீண்டும் மீண்டும் நன்றாக படித்து அதை தெளிவுபடுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்து 102வது பக்கத்தில் ஒவ்வொரு பள்ளி தேர்வுக்கும், அதாவது மாணவர்கள் எந்தெந்த தேர்வுகள்லாம் போட்டித் தேர்வுகள் உண்டு என்பதை குறித்து அங்கே
ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நன்றாக நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் வரும், உன் வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக என்ன செய்யும், அமையும். நீ தொடர்ந்து போட்டித் தேர்வில் கலந்து கொள்வாய் என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகள் நமக்கு எந்த அளவு உதவித்தொகை வழங்கப்படுகின்றது என்பதை குறித்த விளக்கம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் அதை கருத்தில் கொண்டு நன்றாக என்ன செய்வோம், அதை படித்து தெளிவு பெறுவோம். இத்துடன் இந்த பாட வேலையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.